நான் உங்களுக்கு பரிமாறேன். நீங்க ஃபர்ஸ்ட் பேச முடியாது. உட்காருங்க சார். நான் கையால பரிமாறி அப்படியே இந்த வேலண்டைன் டேல லவ்ல உங்களை மூழ்கடிச்சு நான் பாருங்க ஆஷா மேம் எப்படி பரிமாறுறாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் வந்து என்ன சொல்லுவோம்? சித்ரா ஃப்ரேமிங் கிட்ட கட் பண்ணணுமா? அவர் காமிக்க கூடாதா சார்? சரி ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். காரைக்குடியில காலித் பிரியாணி, அது வந்து ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும். அந்த காலித் பிரியாணில வந்துட்டு எப்பவுமே எக்ஸ்க்ளூசிவ் டிஷ்ஷஸ் போடுவாங்க. அதாவது இங்க இருந்து சென்னை போறோம், இங்க இருந்து திருச்சி போய் இந்த காலித் பிரியாணிக்காண்டியே டிராவல் பண்ணி கார் எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு வர ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்கும்போது செட்டிநாட்லயே காரைக்குடியிலே காலித் பிரியாணி வந்துச்சு. நான் ஒரு தடவை காலித் பிரியாணில போய் சாப்பிட்டு நானும் ஷேக்கான ஒரு வீடியோ போட்டோம். ஆனா என்னன்னா இன்னைக்கு வந்து வேலண்டைன் டே, காதலர் தினம் அப்படின்னு சொன்னோன்னே, காதல் அப்படின்னா நம்ம ஷாஜஹான், மும்தாஜ், தாஜ்மஹால் சொல்லிட்டு இருக்க காலம் போய் காதல் அப்படின்னு ஆஷா மேம், லெனின் சார் அப்படின்னு இந்த உலகம் பார்க்க ஆரம்பிச்ச நேரம் வந்துச்சு. அஸ்வின் ஐஸ்வர்யா எப்பவுமே எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, அம்மா கிரிஞ்சு பண்ணாதீங்கம்மா. அது என்ன கிரிஞ்சம்மான்னு எனக்கு தெரியாது, ஆனா அது கூட எனக்கு ஹாப்பியா இருக்கும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் லவ் எல்லா பைத்தியக்காரத்தனம் முட்டாள்தனமும் அது வந்து நம்மளுக்கு அது என்னமே தோணவே தோணாது. நம்மளோட படிப்போ நம்மளோட வயசோ இன்னும் 80 வயசுல கூட லெனின் சார் இதே மாதிரி லவ் பண்ணி டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த வேலண்டைன் டேல அதான் வாழ்த்து. நிறைய பேர் பயங்கரமா கவிதைலாம் எழுதி வேலண்டைன் டே விஷ் பண்றாங்க. பட் சோறு முக்கியம் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு காலித் பிரியாணி சரியான ஒரு வெரைட்டி புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சரி, அது என்ன டிஷ் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அதை அவர் கையால சமைச்சு, ஆக்சுவலி காலித் நாங்க ஹோட்டல்ல போய் போட்டிருக்கணும். இன்னைக்கு லெனின் சார் வந்துட்டு லேட்டா வந்தாங்க. அப்புறம் சாருக்கு எனக்கு சேர்த்து தான் பரிமாறினாங்க. சார் வழக்கமா வர மாட்டாரா, அதனால நாங்க சர்ப்ரைஸா சாருக்கே தெரியாம வீட்டுக்கே கொண்டு வந்துருங்க, நான் லெனின் சார் பரிமாறேன்னு சொல்லிட்டு இந்த அண்ணா தான் அவங்க கையால சமைச்சிருக்காங்க காலித் பிரியாணி. இப்ப செஃப் அவ்வளோ வெரைட்டி. ஒரு தடவை நான் வந்தப்ப ஒரு சிக்கன் சுட்ட கோழின்னு சொல்லி குச்சில அதெல்லாம் செமையா இருந்துச்சுன்னா, ஸ்டிக் சிக்கன் சரியான டேஸ்டி. பட் ரெண்டாவது நாள் கூட இல்லன்ட்டாங்க. அந்த டைம்ல தவா புரோட்டா மாஸ்டர் ஊருக்கு போயிருப்பாரு. புரோட்டா மாஸ்டர் ஊருக்கு போயிட்டாரா? அடுத்த அவர் ஊருக்கு போகாம நாங்க வரணும். ஆனா ரொம்ப சூப்பரா இருந்தது. நாங்க பர்த்டே பார்ட்டி ட்ரீட்லாம் நாங்க வந்து ரொட்டீனா ஹோட்டல் போகாம காலேஜ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கேன்னு ட்ரை பண்ண வந்தோம். இவங்க அண்ணா அவங்க பேசுறாங்க, வெங்கடேஷ் அண்ணா, செஃப் வெங்கடேஷ். நீங்க உங்க ஒய்ஃப்க்கு அப்பப்போ கோவமா அந்த சமைச்சு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுவீங்களா? மயங்கிடுவாங்க. வெங்கடேஷ் அண்ணா ஒய்ஃப் வந்து சண்டை போட்டிருக்காங்க, கோவமா இருக்காங்கன்னா அண்ணன் வந்து இந்த மாதிரி விதவிதமா சமைச்சு கொடுத்து அவங்க ஒய்ஃபை மயக்கிடுவாங்க. ஆக்சுவலி எல்லா ஆண்களும் பெண்களும் சமம் அளவுக்கு சமைக்கணும். நம்ம தமிழ்நாட்டுல தான் வந்து அது கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா இன்னைக்கு லெனின் சாருக்கு என் கையால நான் பரிமாறணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சார் வந்து சர்ப்ரைஸா சென்னையில இருந்து எனக்காண்டி இந்த வேலண்டைன் டேக்காண்டி வந்தாரு. அதுவே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் தான். ஆனா ஆக்சுவலி இது என்னென்ன டிஷ் நம்ம சொல்லிடுவோம்னா, இந்த சிக்கன் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இது 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 என்ன சிக்கன்? ஆனா நீங்க அப்படியே இப்படி வந்துருங்க பக்கத்துல. ஆல்மண்ட் பார்பிக்யூ. ஆல்மண்ட் ஸ்டஃப் பார்பிக்யூ. ஆல்மண்ட் ஸ்டஃப் பார்பிக்யூ. என்னன்னா இது ஒரு பீஸ் எடுத்து வைக்கலாமா? இது வந்து என்னன்னா இதுக்குள்ள வந்து பாதாம வந்துட்டு பாதாம் முந்திரி எல்லாமே இதுக்குள்ள போட்டு என்னங்க டேஸ்ட் பண்ணுங்க. நான் வேணா உங்களுக்கு கூட்டிடுறோம். சாப்பிடுறது காமிக்கல. ஓகே, கேமரா ஸ்ட்ரைட்டா விடா. நீங்க சாப்பிடுறது காமிக்கவே இல்லை. இது வந்து பாதாம வந்து இதுக்குள்ள போட்டு ஸ்டஃப் பண்ணிருக்காங்க. சுட சுட இருக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குல்ல? பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணா எப்படி இருக்குன்னு நாம பாக்குறோம். பாதாம் முந்திரி ஏலக்காய், பாதாம் முந்திரி ஏலக்காய். ஆமா, இதுல போட்டுட்டீங்க. மேங்கோ பவுடர், இஞ்சி பேஸ்ட். இஞ்சி பேஸ்ட் நல்லா இருக்கு. இஞ்சி பேஸ்ட். ஓகே, புதினா சில்லி பேஸ்ட். வாவ், செம்மையா இருக்குண்ணா. இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை எங்கேயுமே. இதுக்குள்ள ஸ்டஃப் பண்ணிருக்காங்க. சிக்கனை ஸ்லைஸா கட் பண்ணி அதை ரோல் பண்ணி அதுக்கப்புறம் குக் பண்ணுறோம். ஒரு டிஷ்யூ மட்டும் வாங்க. டிஷ்யூ. ஓகே, இது வந்து டேஸ்ட் பண்ணியாச்சு. இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து என்னதுன்னா, இது வந்து டர்க்கிஷ் நான். டர்க்கிஷ் நான். இது வந்து ஆலிவ் ஆயில் ஊத்துவேன்னு சொன்னீங்க. கண்டிப்பா இது ஆலிவ் ஆயில்ல தான் செய்ய முடியும். ஓ, அதான் அதோட ஃப்ளேவர். அதான் சோம்பும் கருஞ்சீரகம் தான் இதோட ஸ்பெஷலிஸ்ட். இதோடது கருஞ்சீரகம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி. கருஞ்சீரகம் தான் மெயின். கருஞ்சீரகம் மைதால செய்வீங்களா? ஆமா, மைதா தான். இதுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஓகே, மைதா.
இது வந்து என்ன இது மில்க்ல தான் இத மாவு மிக்ஸ் பண்றது. இந்த மாவை வந்து பிணையறதே பால்ல தான் பால். பிணைவாங்களாம். ஆமா. இந்த இது காமிடா. தண்ணி கிடையாது. இது வந்து தண்ணியில பிணைய மாட்டாங்களாம். இந்த மாவை பிணையறதே வந்துட்டு இதுல தான் பிணைவாங்களாம். பால்ல தான். பால், ஆலிவ் ஆயில், கரிஞ்சீரகம், சோம்பு. கரிஞ்சீரகம், சோம்பு. இது இது வந்துட்டு இது என்ன? சிக்கன் கீமா மட்டர். ஓ, நம்ம கைமா கறின்னு சொல்லுவோம். அது நீங்க வந்துட்டு சிக்கன் கீமா. ஓகே. இது வந்து பச்சை பட்டாணி போட்டு செய்றீங்க. குழந்தைங்க எல்லாம் காய்கறி சாப்பிடலன்னா இந்த மாதிரி இது எப்படி நான் செஞ்சீங்க? ரொம்ப பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு. மீடியம் ஸ்பைசி தான் இருக்கும். டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருக்குமே டேஸ்ட் பிடிக்கும். சிக்கனா மட்டனா? சிக்கன். குழந்தைங்க எல்லாம் காய்கறி சாப்பிடணும் பீன்ஸ் எல்லாத்தையும் முட்டை உடைச்சு போட்டு செய்வோம்ல, அது மாதிரி. அந்த மாதிரி இது கிரீன் பீஸ் வந்து இதுல போட்டுறது. ரொம்ப சூப்பரா இருக்கு. சப்பாத்தி இந்த நான்ல இது ரொம்ப சூப்பரா இருக்கு. சிக்கன் எப்படி சின்னதா வெட்டுறது? கைமா வெட்டுறது. கைமா மாதிரி வெட்டிடுறது. ஓ, கோலாக்கு வெட்டுவாங்கல்ல முதல்ல. ஆனா எல்லாமே பச்சை பட்டாணி தான் இருக்கு. நல்லா டேஸ்டியா இருக்கு. இது வந்து சிக்கன் வந்து கிரேவி மாதிரி ஆயிரும். அந்த அளவு நைஸா கட் பண்ணிடுவோம். அப்ப நமக்கு பீஸ் கிடைக்கிறது வந்து கிரீன் பீஸ் மட்டும் தான் கையில கிடைக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த பட்டாணி மட்டும் தான் கையில கிடைக்கும். ஆனா போய் இருக்கிற எல்லாமே சிக்கன் தான். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஓகே. அப்புறம் இது வந்துட்டு இது வந்து மட்டன் அல்மாண்ட் கிரேவி. அதே பாதாம் முந்திரி. பாதாம் முந்திரி போட்டு இது வந்து மட்டன் கிரேவி. ஓ, இது வந்துட்டு ஆட்டுக்கால் பாயா சாப்பிடாதவங்க இதை சாப்பிடலாம். ஆட்டுக்கால் பாயா சிலருக்கு பிடிக்காது. அவங்க வந்து இதை சாப்பிடலாம். ஓ, இது நல்லா இருக்கும். ஸ்பைசி இருக்காது. ஸ்பைசி இருக்காது. டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் வந்து சாருக்கு இந்த இடியாப்பத்துக்கு பாயா கேட்பாங்க. அதுக்கு பதில் ஓகே எடுத்துக்கலாம். இந்த இது டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. லைட் ஸ்வீட் வரும். பாதாம் போடுறதுனால அந்த ஸ்வீட்னஸா? முந்திரி போடுவீங்களா? முந்திரி போடுவோம். பாதாம் முந்திரி ரெண்டுமே. அப்படியா? இது வந்து ரோஹிணி நான். ரோஹிணி நான். ரோஹிணி நான். ஆமா. இத பேர் வச்சது வந்து ரோஹிணி ஃபேமிலி வந்திருப்பாரு. அதுல என்னென்ன போடுறீங்க? இது ஆக்சுவலா அதுவும் கரிஞ்சீரகம், சோம்பு. ஆனா ஆலிவ் ஆயில் பதிலா இங்க சாலட் ஆயில் யூஸ் பண்ணுவோம். சாலட் ஆயில். ஆமா, சாலட் ஆயில் யூஸ் பண்ணுவோம். இதுவும் மில்க்ல தான் ரெடி பண்ணுவோம். இதுவும் மில்க் தான். ஆமா. இது வந்து நம்ம தந்தூரி பானை இருக்குல அதுல சுடுவாங்க. இது வந்து தவால தான் சுடுவாங்க. இந்த இது தந்தூரி பானைல ஆனா ஆலிவ் ஆயில் ஃபுல்லா போடுறாங்க. அது சாலட் ஆயில் தான். ஆமா, சாலட் ஆயில். இது வந்து ரோஸ்ட் பண்ணுவாங்க. இந்த சிக்கன் என்னதுன்னா? அது கன் ஃப்ரைட் சிக்கன். அது நார்மலா வந்து லெக் பீஸ் மட்டும் தான் வரும். உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுக்கணும்ங்கறதுக்காக ரெண்டா கட் பண்ணி போட்டு கொடுத்தோம். இல்லன்னா ஃபுல்லா வரும்போது அது சேஃப் அழகா இருக்கும். ஓ, ஒரு ஃபுல் லெக் பீஸ் அப்படியே வரும். உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுக்கணும்ங்கறதுக்காக ரெண்டா கட் பண்ணி உங்களுக்கு போட்டு. இது ஹார்ட் இன் ஷேப்ல வேற இந்த பக்கம் தெரியுது. இது வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா கொஞ்சம்? ஓகே. லேசா மைனஸ் டிப் பண்ணிக்கோங்க. மைனஸ் லேசா டிப் பண்ணிக்கோங்க. மைனஸ் வந்து நான் சாப்பிட மாட்டேன். நான் என்னன்னா முட்டை இதுல இருந்து செய்வாங்க. அது வேக வைக்க பச்சை முட்டையில தானே அடிக்கிறாங்க. அதனால முட்டை வந்து நான் அவ்வளவா நான் நாட்டுக்கோழி முட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன். ஆனா இது சாப்பிடலாம். ஓகே. எனக்கு ஓகே. இது ஓபன் பண்ணிடுமா? இது என்னன்னு பாத்துருவோம். மட்டன் முகல் பிரியாணி. மட்டன் முகல் பிரியாணி. வாவ். ஆக்சுவலா பிரியாணினாவே உங்களுக்கு முட்டை பாயில்ட் எக்ல தான் வரும். இது அந்த கரண்டி இருந்தே. ஓகே, கையில வச்சிருக்கீங்க. ஓகே. இப்போ நான் வந்து என் கையால லென்ஸ் சார் பரிமாறணும்னு ஆசைப்பட்டனால அவர் வந்து இப்படி வச்சிருக்காரு. நிமிஷமா வைக்கவா? கீழே சைடுல இருந்து போன்லெஸ்ஸா வரும் உள்ள. ஓ, இது ஒரு பீஸ் வைக்கிறேன். அது போனோட வரும். இது போனோட இருக்குமா? சார் நல்லா கடிப்பார். அதனால பிரச்சனை இல்லை. இது ஒன்று ஓகே. இப்போ இது என்ன? இது வந்து மட்டன் முகல் பிரியாணி. ஆக்சுவலி முட்டை வந்து பாயில்ட் எக் வைக்காம இதுல வந்து ஃப்ரைட் எக் வைக்கிறோம். ஃப்ரைட் எக் போட்டு முகல் மசாலா போட்டு அந்த ஃப்ரைட் எக்கே செய்வாங்க. ஓ, அப்புறம் அது சின்ன சின்ன எக் வந்து கட் பண்ணி இதுல மிக்ஸ் பண்ணிடுவாங்க. முட்டை வறுக்கிறாங்க, பொரியல் பண்றாங்க. அது மாதிரி முகல் மசாலா மட்டும் பொரியல் பண்ணி பிரியாணி லைட்டா அது கூட போட்டு முகல் மசாலா போட்டு கேஷ்யூ போட்டு லேசா ஃப்ரை பண்ணி தருவாங்க. ஓ, ஃப்ரைட் பிரியாணி எப்படி இருக்கு பிரியாணி? பிடிச்சிருக்கா? ஓகே. இது காஷ்மீரி புலாவ். காஷ்மீரி புலாவ். ஆமா, ஸ்வீட்டா தான் வரும். இது ஸ்வீட். இதுக்கு எந்த கிரேவியும் செட் ஆகாது. எந்த கிரேவி செட் ஆகாது. இது தனியா சும்மாவே சாப்பிடலாம். கிரேவியே தேவையில்லை உங்களுக்கு. அப்படியா? ஆமா. நான் இந்த காஷ்மீரி புலாவ் தேங்காய் பால் சாதம் தான் காஷ்மீரி புலாவா? தேங்காய் பால் சேர்க்கறது இல்ல. இது தேங்காய் பால் சேர்க்க மாட்டோம். சேர்க்க மாட்டோம். பாஸ்மதி ரைஸ்ல பெண்ண பிள்ளைங்க சுட சுட இருக்கு ரொம்ப ஹாட்டா.
ஓகே. இது என்ன இது பண்ணீங்க? இது ஃப்ரூட்ஸ் சேர்ப்பாங்க. ஃப்ரூட்ஸ் சேர்ப்பாங்களா? பைனாப்பிள், ஆப்பிள், பப்பாயா, பட்டர். பட்டர்ல ஃப்ரை பண்ணுவாங்க. நல்லா இருக்கு. நான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். எந்த சாஸும் தேவையில்லை இது. அப்படியே சாப்பிட நம்ம நல்லா இருக்கும். சுட சுட செஞ்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஓ. இது வந்து பிரியாணி சால்னா பிரிஞ்சி அது தயிர் வெங்காயம் இது வந்து கேரட் அல்வா. பிரெட் அல்வா சாரி. பிரெட் அல்வா எனக்கு ரொம்ப பிடிச்ச லெமன் மின்ட் ஜூஸ். ஓகே. எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா 4 கொண்டு வந்திருக்கேன். ஓகே. ரொம்ப சுட ஆக்சுவலி காலேஜ்ல இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அங்க வந்து சாப்பிட்டோம்னா எல்லாத்தையும் சர்வ் பண்ணிருப்பாங்க. நமக்கு அங்க போக டைம்ல கிளினிக் இருக்கனால. பட் இருந்தாலும் ஒவ்வொரு டிஷ்ஷும் எந்த ஒரு ஆலிவ் ஆயில் இயற்கையான உணவு வச்சு நீங்க சப்போஸ் இது மைதா வேணும்னா கோதுமையில செஞ்சு தருவீங்களா? அது கோதுமையில டர்க்கிஷ் நான் செய்ய முடியாது. ரோகி நான் செய்யலாம். ரோகி நான் கோதுமையில செய்யலாமா? டர்க்கிஷ் நான் செய்ய முடியாதா? ஆனா தின்னஸ் அதிகமா வரதுனால பாயில் குக் ஆகாது. ஓ. இது குக் ஆயிருக்கு. இது வந்து தவால போட்டு ரோஸ்ட் பண்றாங்க. இது குக் ஆயிருக்கு. இது குக் ஆயிருக்கு. தந்தூரியில பண்றாங்க. அது குக் ஆகாது. ஓகே. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனவே பட்டர் நான் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. நான் வந்து மைதா சாப்பிட மாட்டேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ பர்த்டே பார்ட்டி ட்ரீட்னு வந்தா எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். இது ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லா வெரைட்டி. இந்த மட்டன் இது எப்படி இருக்கு? எனக்கு எப்பவுமே இந்த சூப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லென்ஸ் தட்டுல இருந்து நான் கண்டிப்பா எடுத்துவேன். ஆனா எல்லா தடவை பாசம் ஃபர்ஸ்ட் அவருக்கு தான் சர்வ் பண்ணுவேன். நல்லா இருக்காப்பா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆக்சுவலி இந்த கிராமத்துல எங்க அன்னமங்கலம் சொல்லிட்டு இவங்க சொந்த ஊர் வந்து பெரம்பலூர் பக்கத்துல ஒரு கிராமம். அவங்க தாத்தா வந்து 80 வயசு சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க அத்தை சொன்னாங்க அவர் எப்பவுமே கறிக்கடையில போயிட்டு இந்த நல்லி எலும்பு நிறைய வாங்கி இந்த உரிவா அந்த மேரோ நிறைய சாப்பிட்டா அப்புறம் கொழுப்புனா அவர் சாப்பிட்டுருவாராம். ரொம்ப பிடிக்குமா அவருக்கு. ஆனா அவருடைய எலும்புலாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு தம்பி. நான் சின்ன வயசுல பாப்பேன் இவர் வெறும் நல்லியும் இந்த கொழுப்பு தானே வாங்கி சாப்பிடுவாரு. அதனால இந்த ஏஜ் வரைக்கும் அவர் போன்ஸ்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம கொலஸ்ட்ரால் இது வந்து எனக்கு பிடிக்கும். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. காலை பிரியாணிக்கு ரொம்ப நன்றி. ஆனா நீங்க வந்து உங்க கையால சமைச்ச சாப்பாடு எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து 2 காதலர்களையும் இப்பெல்லாம் சொல்லும் போது லேடிஸ் பயங்கரமா டென்ஷன் ஆகும். ஏன்னா அவர் வந்துட்டு கேமராக்கு அவர் பிடிக்காது. இந்த கேமரா நல்லா வருது. அவர் உங்களை காமிக்கவே இல்லை சார். தெரியல இல்லைன்னா என்னன்னா சிலர் வந்து இப்ப நானே என் பொண்ணு எல்லாம் வந்து கேமரா முன்னாடி வர்றதோ இல்ல இந்த வீடியோ முன்னாடி வர்றதோ எங்களுக்கு வந்து அது பெருசா இல்ல. நாங்க வந்து அது ரொம்ப ஹாப்பியா அது இது பண்ணிக்குவோம். சாரு என் பையன் அவங்க எல்லாம் வந்து இந்த கேமரா இந்த இது அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும், ஜாலியா இருக்கும். நீங்க பாருங்க சந்தோஷமா உட்காந்தீங்கல்ல. ஆமா வாங்க சந்தோஷமா எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுவோம். இன்னைக்கு அண்ணன் சமைச்சது அவர் கையால நான் சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். காலித் பிரியாணி காரைக்குடியில ஒரு புது ரெஃப்ரெஷ்மெண்ட் பர்த்டே பார்ட்டிஸோ இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ட்ரீட் போறதோ இல்ல கொஞ்சம் அவுட்டிங் போகணும் ரிலாக்ஸ்டா இருக்கணும் வெளியே போகணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து கண்டிப்பா காலித் போய் கதவை தட்டி பாருங்க. ஒரு புது புது டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் ரொம்ப சுட சுட அங்க ஹாட்டா கொண்டு சர்வ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கல்கோழி தான். நீங்க எத்தனை வெரைட்டி கொடுத்தாலும் அது மாதிரி வராது. ஒரு குச்சியில இது பண்ணி கொடுப்பாங்க. செம்ம கிறிஸ்பியா செம்ம டேஸ்டியா இருக்கும். அதே அளவுக்கு இது இருக்கு இன்னைக்கு. இதுவும் நல்லா இருக்குல்ல. உங்களுக்கு இன்னொன்னு வைக்கவா? ஓகே. உங்களுக்கு இந்த சிக்கன் கொஞ்சம் கைமா கொஞ்சம் வேற மற்ற கிரேவி அது ஓகே. இந்த பிரெட் அல்வா வைக்கவா கொஞ்சம்? ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து யாருக்குமே ரெகுலரா சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஸோ இது ரெகுலரா நம்ம காலேஜ்க்கு வந்தா பாதாம் பிஸ்தா முந்திரி பிள்ளைங்க ஒல்லியா இருக்காங்க, வெயிட்டே போடல, நம்ம வந்து கொஞ்சம் சத்தா கொடுக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். இல்லைன்னு அவங்க பெரியம்மா வந்துட்டு இப்ப இல்ல. அவங்க வந்து மட்டன் வந்து முந்திரி பாதாம்லாம் வறுத்து அரைச்சி இந்த மாதிரி ஒயிட் குருமா செய்வாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அவங்க செய்யற வரைக்கும் ஒரு 3-4 மணி அவங்க செய்ய காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சா நம்மளுக்கு பசியில கண்ணெல்லாம் தெரியாம கூட போகும். ஆனா இந்த குருமாக்கு நாங்க வெயிட் பண்ணுவோம். அவ்வளவு டேஸ்டியா செய்வாங்க. அதை ஞாபகப்படுத்தினீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ நம்ம எல்லாருமே வந்து காலேஜ்ல போயிட்டு இனி நம்மளுடைய எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அவங்களோட சேர்ந்து கொண்டாடும். ஹாப்பி வேலண்டைன் டே.
உலகத்துல காதல் ஒண்ணு இல்லைன்னா ஆஷால ஏங்கிருக்கவே மாட்டேன். நான் இன்னைக்கு வாட் ஐ ஆம் இஸ் பிகாஸ் ஆஃப் மை லவ். இப்ப லவ் பண்ணக்கூடாது நாளைன்னு சொல்லிட்டா நான் இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இந்த காதல் வந்து என்னோட வாழ்க்கையில நிறைய பாசிட்டிவிட்டி, அப்புறம் என்னைய வளர்த்தது தண்ணி ஒரு செடி கூத்தி வளர்ப்போம்ல, அந்த மாதிரி எனக்கு உயிர் வாழ்றதுக்கு தேவைப்படுறது வந்து என்னோட காதல். அண்ட் அந்த காதல எனக்கு கொடுத்த என்னோட காதலனோட இன்னைக்கு சாப்பிட ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, நான் வந்து என்னோட 80 வயசுக்கு இதே டைலாக் தான் சொல்லுவேன். அவர் என்னோட லவர், நான் அவரை லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஆனா லெனின் சார் இதெல்லாம் பிடிக்காது. சோ ஹாப்பி வேலண்டைன் டே உங்க எல்லாருக்கும். ஆனா நீங்க உங்க ஒய்ஃப்க்கு ஒரு காதல் தின வாழ்த்து சொல்லிருக்கணும். உங்க ஒய்ஃப் வீட்டுல இருந்து டெய்லி வேர்வை சிந்தி உழைச்சி எல்லாருக்கும் சாப்பாடு போடுற அந்த ஒரு புனிதமான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க வந்து இன்னைக்கு உங்க மனைவிக்கு இத்தனையோ நாள் ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனா நீங்க போயிட்டு உட்காந்து நான் அவனை ரொம்ப லவ் பண்ண சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனா வீடியோல உள்ள பார்த்து என்ன பண்ணுவாங்க? வீடியோல பார்த்துட்டாங்கன்னா ஏன் இதை சொன்னீங்கன்னு லெனின் சார் மாதிரி இருப்பாங்க அவங்க ஒய்ஃப். அந்த ஒய்ஃப் லெனின் சார் மாதிரி. நீங்க அதாவது நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லலாம் தேவையில்ல. நீங்க வந்து சும்மா ஒரு வேலண்டைன் டே விஷ் பண்ணுங்க. அவருக்கு அடி வைக்கணும். உணவை நேசிக்கிற எல்லாருக்கும் உணவுக்கான வேலண்டைன் டேன்னு சொல்லியிருந்தேன். வேலண்டைன் டேன்றது வந்து அம்மா என் பொண்ணு இன்னைக்கு எனக்கு விஷ் பண்ணிதான், நான் என் பையனுக்கு விஷ் பண்ணிருந்தேன், பொண்ணுக்கு விஷ் பண்ணிருந்தேன், யார் வேணா யாருக்கு வேணா விஷ் பண்ணலாம். காதலர் தினம்ன்றது வந்து நம்ம காதலை எல்லாருக்கும் வெளிப்படுத்துறது தான். அது தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருக்கும் சமம் தான். ஓகேனா? இன்னைக்கு இந்த உணவை நீங்க ரொம்ப அன்பா சமைச்சு கொடுத்தனால என்னோட அன்பு கூட உங்களுக்கு லவ் கூட உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, நன்றி நன்றி நன்றி. தேங்க்ஸ் மேடம். ஓகே, தேங்க்யூ.